ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முதல்வரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரிக்கிராதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் அஞ்சலி. நன்றி காயத்ரி. பரபரப்பான அரசியல் சூழல்ல பல்வேறு மாற்றங்களும் விவாதங்களும் நடந்துட்டு வரதை நாம லைவாவே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த வகையில தமிழக முதலமைச்சரினுடைய அரசியல் பிரிவு, அதாவது சிறப்பு அதிகாரியா ராதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். ஆனா அவருடைய நியமனம் இப்ப வாபஸ் பெறப்பட்டிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாம முதல்ல இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல யார் இந்த ராதன் பண்டிட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஜோதிடத்துல இவருக்கு 40 ஆண்டுகால அனுபவம் இருந்திருக்கு. இதற்கு முன்னாடி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுடைய ஆன்மீக ஆலோசகராகவும் இவர் வலம் வந்திருக்கார். 1991 ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றியை இவர் தான் சரியா கணிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் இப்ப முதலமைச்சரா பதவியேற்று இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களினுடைய அரசியல் நகர்வுகளின் வெற்றியை சரியா கணிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் ஏற்கனவே பரவலா பேசப்பட்ட விஷயம். 2026 திரு விஜய் அவர்கள் தான் 140 தொகுதியில தமிழக வெற்றி கழக ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருந்தார். ஆனா அதே நேரம் முதலமைச்சர் விஜய்க்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லைன்னு நம்ம கிரியேட்டிவ் எடிட்டர் சலீம் அவர்கள் எடுத்த நேர்காணலையும் சொல்லியிருக்காரு. அந்த நேர்காணல் விரைவில் அனுமதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேனல்ல நீங்க விரிவா பார்க்கலாம். சரி, இப்ப இதற்கிடையில முதலமைச்சரினுடைய அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியா மே 12, 2026 நியமிக்கப்பட்ட ரிக்கிராதன் பண்டிட் இப்ப இவருடைய இந்த நியமனம் வாபஸ் பெறப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சிறப்பு அரசியல் பிரிவு அதிகாரி அப்படின்னு சொல்றாங்களே, இவங்களுக்கு அப்படி என்னதான் பணிகள் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அரசியல் உத்திகள், கூட்டணி விவகாரங்கள், கட்சி சார்ந்த முக்கிய முடிவுகளுக்கு இவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சருக்கு ஆலோசனைகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தொகுதி நிலவரங்கள், மக்களினுடைய அரசியல் ரீதியான மனநிலை எப்படி இருக்கு, அரசியல் கட்சிகளினுடைய நகர்வுகள் தொடர்பா முதலமைச்சரினுடைய நேரடி கவனத்துக்கு இவங்களால கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதும் இருக்கு. இது இவங்களுடைய பணி. அடுத்து ஆளும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அலுவலகத்துக்கு இடையில தகவல் தொடர்பு பாலமா இவங்களால செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய பணிகளா இருக்கு. அடுத்தபடியா இவங்களுக்கு என்னென்ன அதிகார வரம்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இவங்களால நிர்வாக கோப்புகளில் தலையிட முடியாது. ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிர்வாக கோப்பு ரெடி பண்றாங்க அப்படின்னா அதுல இவங்க எந்த விதத்திலையும் தலையிட்டு அதற்கு ஒரு கருத்துக்களையோ இல்லை இது மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகளை இவங்களால கொடுக்க முடியாது. அதற்கான அதிகாரம் இந்த சிறப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடையாது. அடுத்து துறை சார்ந்த உத்தரவுகளுக்கு இவங்க உத்தரவை பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சில முக்கிய முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முடிவுகள் தலையிடுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்டாவும் இருக்கு. சரி, இதற்கு இடையில என்ன நடந்துச்சு? இப்படி ஒரு அதிகாரியை நியமனம் செஞ்சிருக்காங்க, ஒரு ஜோதிடரை அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியா நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய கருத்துகளும் எதிர்வினைகளும் இங்க வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எல்லாமே மக்கள் மத்தியில ஜோதிடம் தொடர்பான நம்பிக்கையை அதிகப்படுத்த உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, அறிவியலுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி விசிக தரப்புல இருந்து ஒரு எதிர்வினை கருத்து வருது. ஒரு ஜோதிடருக்கு OSD பதவி வழங்க முடியுமா, இது வழங்கலாமா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் MP கேட்கிறாரு. புதிய அரசு இந்த மாதிரி பதவி ஏற்ற உடனே நீங்க சர்ச்சையில சிக்கிறதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னும் இதை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி காங்கிரஸ் MP ஜோதிமணி அவங்க தரப்புலையும் சொல்றாங்க. இது எல்லாமே இந்த நியமனம் செய்யப்பட்டதுக்கு அடுத்தபடியா நடந்தது. இது சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சதா அப்படின்னு கேட்டா எஸ், ஆமா எதிரொலிச்சது. அங்க யாராரு என்னென்ன கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது ஜோதிட நம்பிக்கைகளுக்கு அரசு இடம் தரக்கூடாதுன்னு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்க விசிக MLA வன்னியரசு சொல்லியிருந்தாரு. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். நமது அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன். அறிவியலார்ந்த
ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 51A வரையறுக்கிறது. எனவே கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தில் இருப்பது போன்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம். இப்படி ஆதரவு கொடுத்த கட்சிகள் ஒரு பக்கம் அவங்களுடைய நிலையை சொல்ல, அடுத்தபடியா எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்தையும் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இன்னைக்கு சட்டமன்றத்துல. அதுல அரசு குடும்பத்திலிருந்து வந்தவன் இல்லை, ஆனா ராஜகுருவா இருப்பவருக்கு அரசு பதவியான்னு சொல்லி திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பேசியிருந்தாங்க. அதையும் பார்ப்போம். அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு வந்து இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். அடுத்தபடியா தமிமுன் அன்சாரி அவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, ஜோதிடத்தை நீங்க அரசியல் மையமாக்குறதா அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சிருந்தாரு. அதையும் நம்ம பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் உண்டு, அதை நாம் மதிக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை நான் மதிக்கின்றேன். நான் அடிக்கடி வாசிக்கும் திருக்குரான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொல்கிறது. அவரவர் மார்க்கம், அவரவர் நம்பிக்கை அவரவருடையது, யாரையும் யாரும் காயப்படுத்தக்கூடாது என்கிறது. அந்த வகையில உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், உணர்வை மதிக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை அரசுமயமாக்குவதை நான் எதிர்க்கின்றேன். இப்படி பெரும்பான்மை நிரூபிக்கிற இடத்துல மாறி மாறி அடுத்தடுத்து எதிர்வினைகள் வந்துட்டு இருந்த இடத்துல அடுத்தபடியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரப்புலையும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த எதிர்வினைக்கு அவர் தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அதாவது மதச்சார்பற்ற அரசாகத்தான் இந்த அரசு அமையும்னு சொல்லியிருந்தாரு. அதே நேரம் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய கருத்துக்கும் ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் விஜய் அங்க பதிவு செஞ்சிருந்தாரு. அதையும் நாம பார்ப்போம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றுகையில் எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளாக நினைக்காமல் எங்கள் அரசு செயல்படுவது குறித்து குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தமைக்கு என்னுடைய நன்றி. மேலும் ஓரிரண்டு கருத்துக்களை தெரிவித்து தெளிவுபடுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட். இப்ப இந்த நிலையில தான் ராதன் பண்டிட் அவர் நியமனம் செய்யப்பட்டிருந்த பொறுப்புல இருந்து தமிழக அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு எதிர்வினைகள் நடந்திருக்கு. அதற்கு இம்மிடியேட்டா தமிழக அரசு தரப்புல இருந்து ஒரு நிலைப்பாடை எடுத்து இவங்க இப்ப இந்த பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டிருந்த இவரை வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கின உடனே திரும்பியும் அதற்கும் ஒரு கருத்துக்களும் எழுந்திருந்துச்சு. சிபிஎம் தரப்புல இருந்தும் சரி, தேமுதிக தரப்புல இருந்தும் சரி, ரெண்டு பேருமே அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு எதிர்வினை நடக்குது அப்படிங்கிறது பொழுது உடனடி நீங்க அதற்கான ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க, இந்த நியமனத்தை வாபஸ் வாங்கியிருக்கீங்க, இதற்கு எங்களுடைய பாராட்டுகள் சொல்லி தேமுதிக தரப்புல சொல்லியிருக்காங்க. சிபிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எதிர்வினை நடக்கும்போது அதுக்கும் நீங்க இமிடியேட்டா இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் கொடுக்கிறது ரொம்ப நல்லது. இது இன்னும் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்தோம் அப்படின்னா இது உங்களுடைய கட்சிக்கும் சரி மக்களுக்கும் சரி இன்னும் நல்லதா அமையும்னு சொல்லி சிபிஎம் தரப்புல இருந்து ஒரு பாராட்டுகளை கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் இப்ப ஆரம்பத்திலே எழுந்த ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.